எங்கே வந்திருக்கோம்? ஸோ நீங்கள் நம்ம ஊருக்காரங்க கண்டிப்பாக நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் போன வாரத்துலேருந்து தான் இதுக்கு நான் அடிக்ட் ஆனேன். சுட சுட போலி அண்ட் பாதாம் பால். ஹாய், கொடுத்துடா. போலி எல்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வேக்ஸ் மியூசியம். அங்கே என்னெல்லாம் பார்த்த? அங்க மான்ஸ்டர் ரைன் ஒன்று வந்து அதில் வைக்கி அழு எங்களுதான் அது சும்மா சொன்னாப்பா. மகி என்னெல்லாம் பார்த்த? பேக்ரவுண்டு பார்த்தீங்களா? ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அதில் வந்து நான் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்தோம். எதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நான் இது 3D அந்த விஆரும் 5D 90 சினிமா. ஆமாம், நல்லா இருந்துச்சு அது ஆக்சுவலி. ஸோ இப்போ நாங்கள் வந்து அப்படி கார் எடுத்துகிட்டு இங்கே கன்னியாகுமரி இது கோவளமா, இது கோவளமாடா, கோவளம் சைடில் மெயின் இதுக்கு போகலை. இந்த ஏரியாவில் கொஞ்சம் நம்ம நடந்து வர்ற மாதிரி இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் அப்படி கடல் அலைகளை கொஞ்சம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு. ஸோ அந்த டைமில் இங்கே வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வானம் வந்து அந்த சோப்பு கலரில் நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன் ஆக்சுவலி. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ஃபீல் இதை பார்த்தாலே. கெட்டு அவ்வளோதானே. மூக்கி விவேகானந்த ராக் அங்கே இருக்கு. Oh, dance, dance, dance with my hands, hands, hands. அம்மா எனக்கு ஒரு ஐடியா. இனிமே டான்ஸ் ஆடுறதெல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்லயே போட்டுடவா? மஹி, நான் இனிமேல் டான்ஸ் ஆடுறதை எடுத்து நான் போட போறேன். சரி, ரக்ஷு மாதிரி போட்டு விட்டுரும். எனக்கு அவ்வளோ பாட்டு தெரியாது. ஆடு, சும்மா ஆடு. காத்து மேலே, காத்து கீழே, காத்து சைடில், காத்து லெஃப்ட்ல, காத்து மேலே, காத்து கீழே, காத்து ரொம்ப நாற்று அடிக்கி. ரொம்ப நாற்று அடிக்கும். ஓகே, இது என்னோட 3rd அட்டெம்ப்ட் இன் சவர்டோ ப்ரெட் வந்து நேற்று செஞ்சு வச்சேன். இந்த அட்டெம்ப்ட் ஆக்சுவலி பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னா இதோட ரெசிபி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ப்ரெட்டு வந்து நல்ல ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டிசைன் ஸ்கோர் பண்ணிவிட்டு அவனில் வச்சு பேக் பண்ண வேண்டியதான். ஸோ எப்போவுமே ஸ்கோர் பண்ணும்போது கான்ஃபிடெண்ட்டாக இது பண்ணணும். ஷார்ப்பான பிளேட் யூஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்கோரிங் டெக்னிக் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து அந்த ப்ரெட் வந்து ரைஸ் ஆகும்போது ஈவனாக ரைஸ் ஆகும், கிழிஞ்சு போகாமல் இருக்கு. ஓகே,
இப்போ நம்மளோட அவனில் நான் வந்து கேசரோல் வந்து நல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்து வச்சிடணும். ஸோ செம்ம ஹாட்டாக இருக்குங்க. அதனால நான் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேட்டை போட்டுற போகிறேன். ஏன்னா கேசரோல் வந்து அவ்வளோ ஹாட்டாக இருக்கு. ஓகே, எப்பா இந்த கேசரோலை தூக்குன துணியே சுடு, புகை வருது. ஸோ இதுக்குள்ள நம்மளோட பிளண்டர் கேப் வச்சு மூடி வச்சு 35 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் எப்படி இந்த வாட்டி வருதுன்னு பார்ப்போம். நல்லா ஹை டெம்பரேச்சரில் பேக் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட 3rd attempt sourdough. என்னோட ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா செம்ம ரைப்பாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் மகா எடுத்தது பிளேடு. இன்ஃபேக்ட் நான் என்னோடய ஸ்டார்டரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்து ஃபீட் பண்ணி எல்லா மாதிரியும் யூஸ் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. ஸ்டார்டர் ஃப்ரிட்ஜ்லேயே தான் இருக்குது. ஸோ இது என்னோடய 3rd attempt. 3rd or 4th? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். செகண்ட் அட்டம்ப்ட் ப்ரெட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு. 3rd attempt ப்ரெட்டு நான் தீஞ்சு போயிடுச்சு. இது வந்து 4th attempt. கரெக்ட். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னருக்கு வந்து ஒரு சிக்கன் கறி தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஈத்தோப்பியன் ஃப்ளேவர்ஸ் போட்டு பண்ண போகிறேன். ஈத்தோப்பியன் ஃப்ளேவர்ஸ்னால் பெருசாக ஒன்றும் இல்லை. என்கிட்ட அந்த பெர்பரே ஸ்பைஸ் மிக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வெங்காயம் பொடிசாக ஒரு 4 வெங்காயம் சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நல்லா ஃபைனாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்ல ஆயிலில் இது வந்து லேசாக ஒரு கோல்டன் வரணும். இது வந்து வதங்கட்டும். ஓகே, ஸோ ஆனியன் லேஸாக வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் விடணும். அதுதான் வந்து டேஸ்ட்டு. ஸோ நான் ஆனியன் வந்து கோல்டன் கலர்லாம் ஆக வேண்டாம். நான் சொன்னேன்ல அந்த பச்சை ஸ்மெல்லு போய் கொஞ்சம் ஸ்வீட்டாகிட்டு குக் ஆகணும். அதுக்கு தான் அந்த ஃபைனாக நம்ம சாப்பரில் போட்டு சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து சாட்டே பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ 4 வெங்காயம் ஆட் பண்ணோம்ல, 4 தக்காளி 2 பச்சை மிளகா, அதையும் நான் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதையும் ஆட் பண்ணி இதை வந்து ஆனியன் கூட சேர்த்து நல்லா குக் ஆகட்டும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் இந்த கிரேவி வந்து ரெடி ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. லிட்ரலி ஒரு மசாலா மாதிரி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். இப்போ சிக்கன் வந்து நல்ல இந்த லெக் பீசஸான்னு சொல்கிறேன் பாருங்க. லெக் பீசஸாக வச்சுருக்கேன். இது வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு, லெக்கும் தை போர்ஷனும். ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணி ஒரு பெரட்டிடலாம். ஸோ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ நான் வந்து இதை நல்ல ஒரு கிளறிடப்போகிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த சிக்கன் வந்து இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவில் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து இந்த ஃப்ளேவர்ஸில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஓகே, ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் நான் அப்பப்போ வந்து கிண்டி கொடுத்து இதை குக் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பேன் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. அதனால் நான் பேன் மாற்றிட்டேன். இப்போ ஒரு 5-10 மினிட்ஸ் போல் நான் வதக்கியிருப்பேன். இந்த டைமில்
லெமன் கிராஸ் வந்து க்ரஷ் பண்ணி தண்டு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஃப்ளேவருக்கு தான். 2 உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 5 to 6 minutes இல்லை 10 minutes போல் இது குக் ஆகட்டும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி வைக்கிறதுனால தண்ணி வேணும் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட போகிறேன். ஏன்னா நம்மளோட பொட்டேட்டோ வந்து குக் ஆகணும் பார்த்தீங்களா, அதனால். மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ மூடி போட்டுடலாம், குக் ஆகட்டும். ஸோ ஆக்சுவலி இந்த கறிக்கு நான் ஈத்தோப்பியன்னு சொன்னதுக்கு காரணம், நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் தான். இது வந்து நான் வாங்கினது தான். இதோட ரெசிபி, இந்த பொடி வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபீஸ் வந்து நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன் டைம் நான் இதை செஞ்சுமே உங்களுக்கு காணிக்கிறேன். பட் இந்த ஸ்பைஸ் வந்து கொத்தமல்லி, சில்லி எல்லாமே இருக்குது, ஸ்பைசஸ் எல்லாமே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சவர்டோ ப்ரெட் பாருங்கள். எனக்கு ஆக்சுவலி இந்த ப்ரெட்டை பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆனால் இதோட மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இதை கட் பண்ணி உள்ள போர்ஸை பார்க்கும்போது தான். ஸோ அது வந்து நான் இப்போ கட் பண்ண முடியாது, நாளைக்கு தான் கட் பண்ணுவேன். ஆனால் இதை கட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து கூலிங் ரேக்கில் வச்சுருக்கேன். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். செம்ம ஹாட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, செம்ம ஹாட்டாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த பேட்டர்னுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக வந்திருக்கு பேக் ஆகி. ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நான் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பெர்பரி ஸ்பைஸ் என்ன தான் போடுறதா இருந்தாலும் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிப்பேன், அதுவும் காஷ்மீரி சில்லி பவுடர். ஏன்னா வந்து அது வந்து அந்த ரெட் கலர் எனக்கு வந்து கொடுக்கும். இப்போ பெர்பரி ஸ்பைஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்பைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தாலும் சரி, இது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ஸ்பைஸு. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணணும், ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லான மிக்ஸ் இது. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எப்படி இருந்த கிரேவி, அந்த ஸ்பைஸ் போட்ட உடனே அந்த கலரும் சரி, அந்த இதுவும் பாருங்கள் ஃப்ளேவரும். இதனால தான் நான் வந்து அந்த வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணணுன்னு சொன்னேன். பிகாஸ் அது அப்படியே அந்த கரைஞ்சி போயிடணும். இப்போ நான் அடுப்பை லோ பண்ணிட்டேன், மூடி போட்டுட்டு அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இது ரெடி. இனி இதில் பெருசாக எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல எக்ஸப்ட் கொத்தமல்லி கீரை. இது வந்து இனி லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் இது வந்து குக் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கறி ரெடி. என்னோடய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிக்கன் கிரேவியோ மசாலாவோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டு கொத்தமல்லி கீரையும் ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸ் அடுப்பை அணைச்சிட்டு ஆட் பண்ணிடுங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களோட சிக்கன் கிரேவிக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்னோடய டிப்பு. பட் எப்படி இருக்குது பாருங்க, வாவ், செம்மையாக இருக்குது. இது சப்பாத்தி, இடியாப்பம் எது கூட வேணாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் ஆக்சுவலி வெயிட் பண்ண முடியல, அதனால நான் ஸ்லைஸ் பண்ணிட்டேன். பர்ஃபெக்டாக இருக்குங்க. க்ரஸ்ட்டை பாருங்கள், கிறிஸ்பி எட் சாஃப்ட். அதுக்கப்புறம் உள்ள போர்ஸ் பாருங்கள், அமுக்கி காணிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டான சவர்டோ ப்ரெட்டு. ஸோ நம்ம வந்து சக்சீட் 4th டைம் ட்ரை பண்ணதில் சக்ஸஸ் ஆகிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த போர்ஸை பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி நான் உங்களுக்கு கண்டிப்பாக தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே.